நம்புகிற ஏழைகளை ஏமாற்றிவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு அந்த மனிதனுக்கு இருந்தது. காமராஜ் திருநெல்வேலிக்கு வராங்க, ஒரு ரயில்வே கேட்ட போட்டான், முதல் மந்திரி ஒரே கார்ல வராரு, இறங்கி நிக்காரு, கேட்டு போட்டு ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு, அங்கதான் பரத்வாஜ ஆசிரமத்தை பவிய செய்ய வச்சு அதுலதான் திராவிட இயக்கம் பெரியார் வெளியே வர அந்த இடத்துல இவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, என்ன மாடு மேய்ச்சிட்டு இருக்க, பள்ளிக்கூடம் போலையா? அவன் திரும்பி இவரை பார்க்கான். அவனுக்கு இவரை தெரியல, இவர் சினிமா நடிக்கல இல்ல கண்ணு. அவனுக்கு காமராஜ் ஒரு சினிமா நடிக்கலாம் தெரிஞ்சு. அப்புறம் தான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஏதாவது நடிச்சலாம், ஒரு அளவு நடிக்க, சும்மா கிண்டல் பண்ண தண்டை. உடனே அவன் கேட்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போனா யார் கஞ்சி ஊத்துவாங்க அப்படின்னு. இயல்பா அந்த மனுஷனுக்கு மனசுல படுது, கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போறியா? அவன் அப்பவும் அவன் நம்பல. அவன் சொன்னான் திரும்ப அவரை பார்த்து, கஞ்சி நீர் ஊத்த போறீரோ போவே அப்படின்ட்டான். இப்ப முதலமைச்சர்னா அவன் பையன் க்ளோஸ், குடும்பம் க்ளோஸ். அவரு காமராஜ் இல்ல, அவரு காமராஜ் என்ன பண்ணா, அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பையனை அடிக்க போனான். இன்ஸ்பெக்டர் வாண்ணா, நீ படிச்சிருக்க, இன்ஸ்பெக்டர் ஆயிட்ட, ஒரு சின்ன பிள்ளை, அவனுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியல, நான் தான் முதலமைச்சர் கூட அவன் தெரியல, அவனை போய் அடிக்க போறான். அதான் காமராஜ். அங்க இடத்துல எஸ்பியை கூட்டு இந்த இன்ஸ்பெக்டர் ஆமுடு போலீஸ்க்கு மாத்திட்டு ஊருக்குள்ள இருந்தா ஊரை கெடுத்துருவான்னு அவனையும் மாத்தியாச்சு. இப்போ ஊரை கெடுக்கணும் தானே கொண்டு அப்பாயின்மெண்ட் படுதானுவோ, இவன் தான் ஊரை நல்லா கெடுப்பான், இவன் அப்பாயின்ட் பண்ணுங்கானு. அப்பதான் உடனே என்டி சுந்தரவடியில கூப்பிட்டு சோறு போட்டா ஏழை பள்ளிக்கூடத்துக்கு வருவான் போல இருக்கு, சோறு போட ஏற்பாடுனா 2 அணா ஒரு நாள் சோறு. அப்போ சி சுப்பிரமணியன் தான் நிதி மந்திரி, அவர் ராஜாஜியோட ஆள். அவர் உடனே சொன்னா இவ்வளவு செலவழிக்க முடியாதுங்கிறீங்களோ, அப்ப நான் ஊரா போய் பிச்சை எடுத்து ஏழை பயிரோட நான் காப்பாத்திக்கிறேன், நான் பிச்சை எடுக்கன்னு சொன்னாங்க. ஒரு முதலமைச்சர் நான் என் நாட்டு ஏழை குழந்தைகளுக்காக பிச்சை எடுப்பேன்னு சொன்னாயா? இப்ப பிச்சு எடுக்கானுங்களே.